வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள்: நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் வரும் 31ஆம் தேதி தொடங்குகிறது. மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அனைத்து மாநில மொழிகளுக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை வரும் 15ஆம் தேதி விலக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜக்ரப் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் அமன் செகராவத் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவரின் உரையுடன் வரும் 31ஆம் தேதி தொடங்குகிறது. அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 1ஆம் தேதி தாக்கல் செய்கிறார். மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேர்தல் தொடர்பான அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த மாநாடு ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் அவர் கூறினார். வாக்காளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தலைமை தேர்தல் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு ராஜீவ்குமார் கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் ஆணையத்தின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவையும் தொடங்கி வைக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில கால்நடைத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். 7 கல்லூரிகளில் இதுபோல மருத்துவமனை அமைந்திருக்கின்றது. இங்கிருக்கின்ற விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையில் என்ன பாதிப்புகள் இருந்தாலும் உடனடியாக இங்கே நிவர்த்தி செய்யப்படுகின்றது. இந்த மாவட்டம் மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கின்ற மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளும் அவர்களுடைய மாடுகள், அவர்களுடைய நாய்களாக இருந்தாலும் சரி, பாதிப்புகளும் இங்கே வந்து சரி செய்கின்ற நிலைகளை பெற்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த கல்லூரியுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், கடந்த காலங்களிலே மூலிகையிலே சரி செய்கின்ற நிலைகளை அறிந்து இந்த கல்லூரி 13 கோடி ரூபாயில் மூலிகைகளை வளர்த்து அந்த மூலிகை மூலம் இந்த மருத்துவம் செய்கின்ற பணிகளை செய்வதற்கான இயற்கை முறை மருத்துவத்திற்கு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கி அந்த பணிகள் செவ்வனே செய்து வருகின்றது. மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை பாதிப்புகளை தடுக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ளவில்லை என்று குறை கூறினார். அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்யவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். அனைத்து மாநில மொழிகளுக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ராயக்கோட்டை பகுதியில் பொதுமக்களிடையே உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்திருப்பதாக திரு அண்ணாமலை தெரிவித்தார். அஇஅதிமுகவின் கட்சி பெயர், சின்னம், கொடி, லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த தனி நீதிபதி விதித்த தடை உத்தரவை ரத்து செய்ய கோரி முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நீதிபதிகள் திரு மகாதேவன், திரு முகமது ஷஃபீக் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த விவகாரத்தில் உரிய நிவாரணம் பெறும் வகையில் தனி நீதிபதியை அணுகுமாறும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है.
நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மத்திய அரசின் இலவச சமையல் எரிவாயு திட்டம் தங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தது என்று இந்த யாத்திரையில் பங்கேற்ற பயனாளிகள் தெரிவித்தனர். எங்க வீட்டுல கேஸ் அடுப்பு கிடையாது. கேஸ் அடுப்பு இல்லாதப்ப கறி அடுப்புல யூஸ் பண்ணும் போது புகையாவும் பிள்ளைங்களை கரெக்டான நேரத்துக்கு அனுப்ப முடியாம அந்த மாதிரி கொஞ்சம் சிரமப்பட்டேன். நான் வேலைக்கும் கரெக்டான நேரத்துக்கு போக முடியல. இப்போ எனக்கு சிலிண்டரும் கேஸ் அடுப்பும் எல்லாமே இலவசமா கொடுத்துருக்காங்க. மத்திய அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விறகு அடுப்பு யூஸ் பண்ணும்போது வீட்டுல கண்ணெரிச்சலா இருந்துச்சு. குழந்தைய வச்சுட்டு கீழே எங்களால ஊதி எந்திரிக்க முடியல. அது கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. இப்ப எங்களுக்கு அடுப்பு கொடுத்தனால கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியா இருக்கு. இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு என்னோட நன்றியை நான் தெரிவிக்கிறேன். வீட்டில் ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் அடுப்பு இல்லாதனால வீட்டில் பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். கறி அடுப்பு அதனால நிறைய பேருக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு. பிள்ளைகளையும் கரெக்டான டைமிங்க்கு எங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. இப்போ மத்திய அரசு எங்களுக்கு இந்த சிலிண்டரும் கேஸ் அடுப்பும் கொடுத்தனால இப்போ எங்களுக்கு உடம்பும் நல்லா ஆரோக்கியமா இருக்கு, கண்களும் ஆரோக்கியமா இருக்கு. பிள்ளைகளை கரெக்டான டைமுக்கு அனுப்ப முடியுது. நாங்கள் நல்லபடியாக வேலைக்கு போறோம். இந்த மத்திய அரசுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வடகிழக்கு பருவமழை வரும் 15ஆம் தேதி விலகுவதற்கான வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. வடகிழக்கு பருவமழை தென்னிந்திய பகுதிகளில் இருந்து வருகின்ற 15ஆம் தேதி வாக்கில் விலகுவதற்கான வாய்ப்பு உள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு கடல் பகுதிகளிலும் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாவட்டச் செய்திகள். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு சி.வி. கணேசன் பங்கேற்று மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை மாநில அமைச்சர் திரு ஏவா வேலு இன்று திறந்து வைத்தார். திருப்பூர் குமரனின் நினைவு தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் உள்ள திருவுருவச் சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சிவகங்கை மாவட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு 829 நியாய விலைக் கடைகள் மூலம் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் மழையினால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் குறித்து முழுமையாக கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று ஆட்சியர் திருமதி சாருஸ்ரீ கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் மாட்டுச்சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 3 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களிடையே கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தேசிய சாலை பாதுகாப்பு வார விழாவை ஒட்டி மதுரையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம்கள் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஜக்ரப் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் அமன் செக்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். குரேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டிக்கான தகுதிச் சுற்றில் இந்தியாவின் ரிதம் சாங்வான் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கவும் அவர் தகுதி பெற்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 தங்கம், 7 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மொஹாலியில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணையும், மகளிர் இரட்டையர் பிரிவில் அஸ்வினி பொன்னப்பா, தானிஷா கிராஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் 2வது தகுதிச்சுற்று ஆட்டத்திலும் இந்தியாவின் சுமித் நாகல் வெற்றி பெற்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் வரும் 31ஆம் தேதி தொடங்குகிறது. மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அனைத்து மாநில மொழிகளுக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை வரும் 15ஆம் தேதி விலக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜக்ரப் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் அமன் சக்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.